எந்த வேலையில வீரமணியோ சத்யராஜையோ திவ்யாவையோ பிரகாஷ் ராஜை வந்து ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அமிச்சாரோ அன்னைக்கே டிஎம்கே ஃபேட் சீல்டுன்னார். இப்போ எல்லாருமே ஒரு புதுமுகங்களா தாவேகாவில் இருக்காங்க. இவங்க எப்படி வந்து ஒரு நிர்வாகிக்க போறாங்க, ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்த போறாங்க அப்படின்ற போல ஒரு கேள்விகளை வைக்கிறாங்க. ஆனா விஜய்க்கு பெரிய சேலஞ்ச் இருக்குங்க. 10 லட்சம் கோடி கடன், அது தலைமையில தொங்குற கத்தி டெமக்கல் ஸ்வாடாங்கி ஒரு 2 இலவசங்கள் கொடுத்தே பழக்கப்பட்ட மக்கள், அரசாங்க ஊழியர்கள் பென்ஷன் ஈக்குவல் பென்ஷன் கேட்டு போராடுறவங்க, இவங்க ஃபினான்ஷியலி வி ஹவ் கான் பேங்க்ரப்சி. எம்ஓயு எல்லாம் ஒப்பந்தங்கள்லாம் பேப்பர்லயே இருக்குது. ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்த மாதிரி தெரியல. இங்கேருந்து பணம் போதே தவிர அங்கேருந்து வரமாட்டேங்குது. ஆனா அவர் நல்ல ஆட்சி கொடுத்தாருன்னா தமிழக மக்கள் அவர் தலைமையில வச்சுட்டு கொண்டாடும் தயங்க மாட்டாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இந்த தேர்தல் பல உண்மைகளை நம்ம கற்றுக் கொடுக்க போறது, பல ஆச்சரியங்களை தமிழ்நாட்டில் உருவாக்க போகிறதுனா கண்டிப்பாக உருவாக்கும். இந்த தேர்தலுக்கு பிறகு திமுகவும் அதிமுகவும் 2 திராவிட கட்சிகளும் தனித்து விடப்படும் என்பது என்னுடைய கருத்து. இல்ல இப்போ இன்னொரு தகவலும் ஒண்ணு வெளியே வந்திருக்கு. இப்ப த்ரிஷா வந்து திடீர்னு போயிட்டு சந்திச்சிருக்கலாம். இன்னைக்கு அவங்க பிறந்தநாள், அங்க பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம். எல்லாமே ஒரு மேஜிக்கா இருக்கு தாவேகாவில், அதனால கேட்டேன். ஆனா அவங்க எம்எல்ஏ வருவாங்களா, அரசியல் வருவாங்க, நம்ம கணிக்க முடியாது. அவங்க பர்சனல் மேட்டர். இப்ப நான் இன்னைக்கு காலைல கேள்விப்பட்டது, கரூர் மேட்டர்ல சிபிஐ விஜயை விடுதலை செய்யறத அக்விட்டட் அப்படின்ற லெட்டர் செய்தி வரப்போகுது. ரெஃபெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். சரி, இப்போ தொடர்ந்து வந்து விஜயை வந்து அரசியல் விமர்சகமும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி வந்து அவர் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்ற போல ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்த்துருந்தாங்க. ஏன் எங்க பல பேர் வந்து அவர் வந்து நிக்கிறதுக்கே வேட்பாளர் கிடையாது அப்படின்ற போல விமர்சித்து இருந்தாங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை இப்போ வந்து படைச்சிருக்காரு. இவர் வந்து அடுத்து போயிட்டு இவர் எப்படி தலைமை செயலகத்துல பிளஸ் சட்டமன்றத்தில் எப்படி செயல்பட போறாரு அப்படின்ற போல ஒரு கேள்வி எழுப்புது. அதற்கான பதில் ஒரு மூத்த சைலண்ட் ரெவல்யூஷன். அண்ணா வந்து முதலமைச்சரானார்னா அரசியல் அனுபவம் அவருக்கு இருந்தது. நிர்வாக அனுபவம் இல்லாட்டி கூட அரசியல் அனுபவம் இருந்தது. ஒரு 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக அரசாங்கத்தை வழி நடத்துவது, ரன் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான். நீட் நேரத்தில் கையெழுத்து போட தான் மந்திரிக்கு வேலை. ஸோ அரசாங்கத்தை வழி நடத்துவதே ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். விஜய் நல்ல டீமா வச்சுட்டாருன்னா அவருக்கு வெற்றி உறுதி. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உறுதி ஆயிடுச்சு. இல்ல, திமுக பார்த்தீங்கன்னா திமுக தோத்ததுக்கு காரணமே திமுகவோட தவறுகளோட 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் பண்ணது, அவங்க அடிச்ச கூத்து அங்க இருக்கிற திமுக தலைவர்களுக்கு அமைச்சர்களுக்கே பிடிக்கல. எங்க தலைவரை பார்க்க விடாம தடுத்தாங்க. இது வேல்முருகன்லாம் அதிருப்தியை வெளிப்படுத்திருந்தாரு. அவங்க தான் ஆட்சியை பண்றது அப்படின்ற போல ஆட்சி. இப்போ ஸ்டாலின் ஆட்சி பண்றாருன்னா நீ குறை சொல்ல முடியும், குறை சொல்லலாம். நம்மளால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஸ்டாலின். ஆமா, நீங்க ஓட்டு போடாட்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஐஏஎஸ் அதிகாரிகள் நம்ம கிட்ட சம்பளம் வாங்குற எம்ப்ளாயி, நம்மள எப்படி ரூல் பண்ண முடியும்? நம்ம போடுற டாக்ஸ் சம்பளத்துல வாங்குறது ஐஏஎஸ் அதிகாரிகள். நம்மள ரூல் பண்ணாங்கன்னா அந்த தவறை ஸ்டாலின் பையன் அனுபவித்ததுனாலதான் இவ்வளவு கஷ்டம் வந்து. சோ இது ஐஏஎஸ் அதிகாரிகள் பண்ற தவறு மட்டும் இல்ல, ஓவர் கான்பிடன்ஸ். இப்ப திமுக எடுத்தீங்கன்னா 95% இந்துக்கள். ஒரு இந்துக்களை மட்டும், அதான் என் ஃப்ரெண்டு சொன்னார், ஒரு முன்னாள் திமுகவோட முக்கிய தலைவர், எந்த வேலையில வீரமணியோ சத்யராஜையோ திவ்யாவையோ பிரகாஷ் ராஜை வந்து ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அமிச்சாரோ அன்னைக்கே டிஎம்கே ஃபேட் சீல்டுன்னார். என்னங்க வீரமணி பிரச்சாரம் பண்ணி எங்க ஓட்டு போடுவாங்களா ஜனங்க? இந்துக்கள் திரும்பி அப்படியே விஜய் பக்கம் வந்துட்டாங்க. இந்த மாதிரி புண்படுத்தினது மட்டும் இல்லாம திருப்பரங்குன்றத்தை என்ன கேட்டாங்க, வழக்கு கேட்டாங்க. மசூதி எடுக்க சொன்னாங்களா, சர்ச்சை எடுக்க சொன்னாங்களா, கோயிலை சிலையை தூக்கி வைக்கிறாங்களா? ஒன்றும் சரி. நம்ம தமிழ்நாட்டில் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், நம்ம என்னைக்குமே சகோதரா பழகும். கபாலி கோயில் குளம் யார் கட்டினது? ஆற்காடு இளவரசர் கொடுத்தனால அது தப்ப போத சிவலிங்கம் சிவன் யார் கொடுத்த லேண்டு? ஸோ தமிழ்நாட்டில் வந்து இந்த மத பாகுபாடு பேறுபாடுலாம் கிடையாது. சகோதரர்களாக பழகிறோம். நம்ம பிரிச்சு விடுறதே அரசியல்வாதிங்க தான். இந்த மாதிரி திமுக வந்து இந்துக்கள் மதத்துக்கு எதிராக சனாதனத்தை பற்றி பேசுறது, இந்த கார்த்திகை தீபம் பண்ணக்கூடாதுங்கிறது, கோயிலில் கொள்ளை அடிக்க வேண்டியது, இந்துக்கள் மனசு. இப்போ இது என்ன நடக்கும்னா
கன்சாலிடேஷன் ஆஃப் இண்டு ஓட்ஸ் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ எல்லாருமே ஒரு புதுமுகங்களா தாவேகாவுல இருக்காங்க. இவங்க எப்படி வந்து ஒரு நிர்வாகிக்க போறாங்க, ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்த போறாங்க அப்படின்ற போல ஒரு கேள்விகளை வைக்கிறாங்க. நிர்வாகத்தை நடத்த வேண்டியது ஐஏஎஸ் அதிகாரிகள். ம். இப்போ விஜய் நல்ல நான் முதலே சொன்ன மாதிரி நல்ல திறமையான அதிகாரிகளை ம். தன் கையில் வைத்திருந்தால் ம். விஜய்க்கு முதல் வெற்றி. இரண்டாவது வெற்றி ம். இறையன்பு போன்ற அதிகாரிகள். ம். முதல் டேர்ம்ல இறையன்பு வச்சிருந்தார், ம். முதல் 2.5 வருஷம் வச்சிருந்தார் ஸ்டாலின். இறையன்பு மாதிரி அதிகாரிகள் 10 பைசா லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஆட்சியை ஒழுங்கா வழி நடத்துவாங்க. அந்த மாதிரி அதிகாரிகளை விஜய் வச்சிருந்தாருன்னா, சார் நீங்க பண்றது தப்புன்னு சொல்லுவார். காமராஜர் சொல்லுவாராம், தலையாட்டாத, நான் பண்றது தப்பா ரைட்டா சொல்லு. ம். ம். சபாநாயகர் சொன்னாராம், மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் யூ ஆர் டூயிங் ராங். சபாநாயகம் ஒரு தலைமை செயலாளர் இருந்தார், ஓகே ஓகே. என்னோட தந்தையோட நெருங்கிய நண்பர். ம். மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் யூ ஆர் டூயிங் ராங். யார் சொல்லி உயிரோடு இருக்க முடியும்? இப்போ இருக்க முடியாது. ம். அந்த மாதிரி அதிகாரிகளை கையில் வச்சிருந்தீங்கன்னா ம். அரசாங்கம் மிஷினரி. ஆனா விஜய்க்கு பெரிய சேலஞ்ச் இருக்குங்க. ம். 10 லட்சம் கோடி கடன், ஆமா. அது தலைமையில தொங்குற கத்தி, டெமக்கல் ஸ்வாட் வாங்கி ஒரு ஹெட்டு, ம். இலவசங்கள் கொடுத்தே பழக்கப்பட்ட மக்கள், ம். அரசாங்க ஊழியர்கள் பென்ஷன், ஈக்குவல் பென்ஷன் கேட்டு போராடுறவங்க, ம். இவன் ஃபினான்ஷியலி வி ஹவ் கான் பேங்க்ரப்சி. எம்ஓயு எல்லாம் ஒப்பந்தங்கள்லாம் பேப்பர்லயே இருக்குது. ம். ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்த மாதிரி தெரியல. ம். இங்கேருந்து பணம் போதே தவிர அங்கேருந்து வரமாட்டேங்குது. ம். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு பணம் போகுது, ம். வெளிநாட்டுலேருந்து பணம் வரல. இந்த மாதிரி கதையெல்லாம் வச்சு எப்படி விஜய் மேனேஜ் பண்ண போறான்னு பார்க்கணும். ம். ஆனா அவர் நல்ல ஆட்சி கொடுத்தாருன்னா ம். தமிழக மக்கள் அவர் தலைமையில வச்சுட்டு கொண்டாடவும் தயங்க மாட்டாங்க. இப்போ விஜய் வந்து கன்ஃபார்மா ஒரு 112 கிட்ட இருக்காரு. ஸோ ஒரு அது அந்த மேஜிக் நம்பரை பிடிக்கலனா, அந்த அதிக பெரும்பான்மையை வந்து பிடிக்கலனா தொங்கு சட்டசபை உண்டாக வாய்ப்பு இருக்கா? அவர் யார் கூட வந்து இணைவார்? இல்ல, தொங்கு சட்டசபை வரது வாய்ப்பு இல்லை. ம். திமுக அதிமுகவோட இணையறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. காங்கிரஸ் இப்போ செல்வ பெருந்தகை வந்து டிஎம்கே காங்கிரஸ் கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச காங்கிரஸ்காரே சொல்லுவோம், ஆல்மோஸ்ட் அவர்லாம் தோல்விதான். அவர் தோல்வி, அதெல்லாம் அவர் ராஜினாமா பண்ணிட்டார். ம். அடுத்தது மாணிக்கம் தாக்கூரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக போடுறான்னு ஒரு ராகுல் ஐடியாவில் கதை கேள்விப்படுறோம். நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஓகே ஓகே. வந்ததுன்னா அந்த காங்கிரஸ் வெற்றி பெறும் எம்எல்ஏக்கள் விஜய் பக்கம் போவாங்களா? கண்டிப்பா போவாங்க. மதிமுகவுக்கு போகும், விசிகாவுக்கு போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆதவர்ஜனா இருக்காரு. ஸோ விஜய்க்கு ஒரு அப்படி தேவைப்பட ஒரு 10 எம்எல்ஏக்கள் மேல தேவைப்பட வாய்ப்பு இல்லை. அதுதான் அது கிடைக்கலாம். ஒரு மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன இல்ல, பண்ணுவாங்க? அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் திமுக கூட்டணி உடையும். ஓகே. திமுக தனித்து விடப்படும். கம்யூனிஸ்டுகளை தவிர, கம்யூனிஸ்ட் போனாலும் நமக்கு தெரியாது. இந்த தேர்தலுக்கு பிறகு திமுகவும் அதிமுகவும் தனித்து விடப்படுமா என்றால் 2 திராவிட கட்சிகளும் தனித்து விடப்படும் என்பது என்னுடைய கருத்து. இப்பவே வந்து டெல்லியில காங்கிரஸ் வந்து ஒரு குழு கூட்டி ஒரு டிஸ்கஷன் பண்ணுது. விஜயோட போலாம் தான். இல்ல அது உண்மையாது போயிடுவாங்களா? விஜயோட போறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏற்கனவே வந்து தேர்தலுக்கு முன்பாகவே அவங்க விஜய் கூட போறதா தான் இருந்தது. கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் முட்டி வெளியே வரல, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படதா சொல்லப்பட்டுச்சு. ராகுல் சொல்லி தான் பிரவீன் சக்கரவர்த்தி பேசினார். ஓகே, பிரவீன் சக்கரவர்த்தி இப்ப பேட்டி கொடுத்திருக்காரு. போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாம் போச்சு. ஆமா, ராகுல் சொல்லி தான் ஜோதிமணி பேசினாங்க. ராகுல் சொல்லி தான் கார்த்திக் சிதம்பரம் பேசினா. ராகுல் சொல்லி தான் மாணிக்கம் தாக்கூர் பேசினாங்க. ஆனா பி சிதம்பரம் வந்து டைரக்டா போய் சோனியா காந்தி அம்மா பார்த்து சீட் ஷேரிங் முடிச்சு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாட்டு, ராகுல் என்ன இருந்தாலும் அம்மாவை யாராவது எதிர்க்க முடியுமா? அடங்கி போயிட்டார். தமிழ்நாட்டில் பிரச்சாரமே பண்ணல. 2 இடத்துல பண்ணிட்டு ஓடி போயிட்டார். ஆமா, ஒரே 2 பேரும் ஒரே மேடையில கூட ஏறல. இந்த வாட்டி என்னன்னா, மோடி அமித்ஷாவும் தமிழ்நாட்டை கை விட்டாங்க, ராகுல் காந்தி தமிழ்நாட்டை கை விட்டாங்க. ஏன்னா 2 பேருக்கு அவங்களாம் அரசியல் ஞானிகள். வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும், பாஜக வேலைக்கு ஆகாதுன்னு மோடி அமித்ஷாக்கு தெரியும். நம்ம டைம் இங்க வேஸ்ட் பண்றதோட வெஸ்ட் பெங்கால்ல பாருங்க மாபெரும் வெற்றி. வெஸ்ட் பெங்கால்ல பாஜக ஜெயிக்கும் யாராவது கனவுல எதிர்பார்ப்பாங்களா? வெற்றி, மாபெரும் வெற்றி. மம்தா வீட்டுக்கு அமிச்சாங்க. அதனால அங்க போய் போக்கஸ் பண்ண போயிட்டாங்க. தமிழ்நாடு சீர்கெட்டு போனது காரணமே இங்க இருக்கிற லோக்கல் திராவிட கட்சிகளை நம்பியே போன தேசிய கட்சிகள். இந்திரா காந்தி இருக்கும்போது கண்ட்ரோல்ல காங்கிரஸ் வச்சிருந்தாங்க. திமுகவும் அதிமுகவும் இந்திரா காந்தி சொல்படி கேட்கும். எம்ஜிஆர் இருந்தாலும் கலைஞரா இருந்தாலும் திமுக கேட்காம பண்ண மாட்டாங்க. இப்போ திராவிட கட்சிகள் காலடியில் விழுற கட்சிகள் தான் பாஜகவும் காங்கிரஸும். அப்புறம் தேசிய கட்சி எங்க ஒரு பெத்த பெயர் வச்சுட்டு இருக்க முடியும்? ஆகவே இந்த தேர்தல் பல உண்மைகளை நம்ம கத்துக் கொடுக்க போறது, பல ஆச்சரியங்களை தமிழ்நாட்டில் உருவாக்க போகிறதுனா கண்டிப்பா உருவாக்கு. சரி, இப்போ விஜய் வந்து 2 தொகுதியில் நின்னுக்கிறார். 2 தொகுதியிலுமே வெற்றி அடைய போவதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆல்மோஸ்ட் வெற்றி அடைந்து விட்டார் அவரு. இப்போ ஏதாவது ஒரு தொகுதியில வந்து அவரு ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் இருக்கு. யாரு ராஜினாமா செஞ்சா யாரு அந்த புதிய கேண்டிடேட்டா நிப்பா?
தெரியல யார் ராஜினாமா பண்ணான்னு தெரியல. கூப்பா கிருஷ்ணன் நிக்க வைக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. கூப்பா இல்ல கிருஷ்ணன் இப்போ இன்னொரு தகவலும் ஒண்ணு வெளியே வந்திருக்கு. இப்ப த்ரிஷா வந்து திடீர்னு போயிட்டு அது நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து சந்திச்சிருக்கதான். சந்திச்சிருக்கலாம். இன்னைக்கு அவங்க பிறந்தநாள் அங்க பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம். அவங்களோட பிறந்தநாள் பரிசா கூட வெற்றி கொண்டாடலாம். எல்லாமே ஒரு மேஜிக்கா இருக்கு தாவேக்காவுல, அதனால கேட்டேன். ஆனா அவங்க எம்எல்ஏ வருவாங்களா அரசியல் வருவாங்க நம்ம கணிக்க முடியாது. அவங்க பர்சனல் மேட்டர். சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. சினிமாவில் இருந்தவங்களாம் எல்லா அரசியல் வரணும்னு கணக்கு தான். அப்ப எல்லாம் ஒரு 100 முதலமைச்சர் வந்திருப்பாங்க. பாக்யராஜ், டி ராஜ் இதெல்லாம் வந்திருக்கலாம். ஆனா அது அவங்க தனிப்பட்ட விவகாரம். அவங்க அரசியல் வராங்களே அவங்க தான் முடிவு பண்ணோம். கூபா கிருஷ்ணன் பின்னலைன்னு கேள்விப்படுறோம். அது ஏன்னா கூபா கிருஷ்ணன் இப்போ விஜய் அமைச்சரவையை கூட்டினா கூட அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் இருப்பாரு, ஜெயசூரிய பிரபாகரன் இருப்பாரு, கண்டிப்பா மூத்த தலைவர்கள் அந்த கூபா கிருஷ்ணன் இருப்பாரு, அந்த மாதிரி பாபு இருப்பாரு. இவங்கெல்லாம் விஜய்க்கு அட்வைஸ் சொல்ற இடத்துல இருக்காங்கன்ற கூட கைட் பண்ற இடத்துல இருக்காங்க. ஒரு இப்படி எப்படி கவர்மெண்ட் எனக்கு கொண்டு போகலாம். விஜய் வந்து அரசியலுக்கு புதியவரா இருக்கலாம். கற்றுக்கொள்ளும் மனநிலையில் அவர் இருந்தாருன்னா என்னங்க அசம்பிளி உயரி உட்காந்து அப்பா என்ன அப்படியே அசம்பிளி பிரமாதமா நடத்தினாரா? டிஎம்கே ஸ்பீக்கரா தான் இருந்தார் அவரு. அந்த மாதிரி பண்ணலாம். காங்கிரஸ் என்ன கேட்கலாம்? மேக்சிமம் ஆட்சியில் பங்குன்னு கேட்கலாம். ஸ்பீக்கரை கொடுத்து உட்கார வச்சிடலாம். அதுல மாணிக்கம் தாக்கூர்லாம் வந்தாலும் அந்த டிமாண்ட்ல வைக்க மாட்டார். மாணிக்கம் தாக்கூர் வந்தா டிஎம் கூட்டு வெளியில வரணும் தவிர விஜய்ட்ட பெரிய டிமாண்ட்ல வைக்க போறது. இந்த கூட்டணிக்கே செல்வ பெருந்தகை வந்து பல அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு திமுகவுல போயிட்டு இணைஞ்செல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ வேற ஒரு தலைவர் வந்தா என்ன நடக்குன்றது அது கொஞ்சம் கேள்விதான். வேற ஒரு தலைவர் வந்தாலும் திமுக காங்கிரஸா இருக்காது. இப்போ எப்படி திராவிட பாஜக இருக்கோ திராவிட காங்கிரஸ் ஒண்ணு இருக்கு. ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை இவங்கெல்லாம் திராவிட காங்கிரஸ். அந்த திராவிட காங்கிரஸ் உடைக்கணும்னு ராகுல் காந்தி சொன்னா பாஜக தனியாக நிற்கும் நம்பியே நிற்க கூடாது. பாஜக செல்வாக்கு பெருமை நம்பியே படக்கூடாது. தோத்து போங்க, 10 வாட்டி பரவாயில்ல, அடுத்த வாட்டி ஜெயிங்க, 50 சீட் பிடிங்க அப்படின்னு அவருடைய எண்ணம். அது அவர் தப்பு ரைட். தலைவர் கட்சி வளர்ச்சிக்காக பண்ணிக்கலாம். ஆனா இங்க இருக்க தலைவர்லாம் வந்து இங்க அவங்களை பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி பண்ணதுனால என்ன ஆகி போச்சு? கடைசியில மண்ணை கவிக்கிச்சு. காங்கிரஸ் மண்ணை கவிக்கிச்சு, பாஜக மண்ணை கவிக்கிச்சு. ஆனா என்ன விஜய் மத்திய அரசாங்கம் எதிர்பார்த்து கேட்டீங்கன்னா எதிர்க்க மாட்டாருன்னு தான் என்னோட கருத்துக்கள். ஐஏஎஸ் அதிகாரிகள் பேசினா காத்தால சொன்னாங்க விஜய் வந்து ரொம்ப நியூட்ரலா இருப்பாருங்க. அவருக்கு மோடியை பிடிக்காம இருக்கலாம். என்ன இருந்தாலும் டெல்லிக்கு போன மோடியை பார்த்து ஆகணும், கண்டிப்பா பார்த்து ஆகணும். விஜய்வில ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் வித் சென்டர் தான் அந்த உடன்பாடு. 2 பேர் எங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய கொடுங்க, என்னென்ன எங்களுக்கு வேணுமோ அதை பண்ணி கொடுங்க, உங்களுக்கு நாங்க வந்து மாரல் சப்போர்ட் தரோம். அதுக்குன்னு கண்ண மூடி தனமா ஆதரிக்க மாட்டோம். ஏன்னா விஜய்க்கு மோடிக்கு ஒண்ணு. இப்ப நான் இன்னைக்கு காலைல கேள்விப்பட்டது கரூர் மேட்டர்ல சிபிஐ விஜயை விடுதலை செய்யறத அக்விட்டட் அப்படின்ற லெட்டர் நாளைக்கு வர போறது. விஜய் சொல்லிட்டாங்க டெல்லி விடுதலை அக்விட்டட் விடுதலை பண்ணிட்டாங்க. அந்த செய்தி வரப்போகுது. யாருக்கு சிக்கல்ங்கிறத அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10-20 அமைச்சர்கள் வந்து பெரும் சிக்கல்ல இருக்காங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் சிக்கல்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலோட எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.